எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து பருவம் 2 வினாக்கள் பார்க்கலாம். ஏற்கனவே 75 கொஷின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். 76 பணவீக்கம் என்பதன் பொருள் விலைகள் அதிகரித்தல். முதலீடு என்றால் என்ன? உற்பத்தியில் பயன்படும் மூலதனம். இந்தியாவில் பச்சை புரட்சி அறிமுகப்படுத்தியவர் யார்? எம்.எஸ். சுவாமிநாதன். வெள்ளை புரட்சி தொடர்புடையது எது? பால். நீல புரட்சி எதை குறிக்கும்? மீன்பிடி. இந்திய விடுதலை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1947. காந்தி ஜெயந்தி எப்போது கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 2. அகிம்சை என்ற கொள்கையை பின்பற்றியவர் யார்? காந்திஜி. சிப்பாய் கிளர்ச்சி எப்பொழுது நடந்தது? 1857. சத்தியகிரகா என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? காந்திஜி. ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வந்த துறைமுகம் எது? சூரத். சர்வதேச அமைதி தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? செப்டம்பர் 21. UNO என்பது எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1946. WHO என்பதன் விரிவாக்கம் என்ன? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். யூனிசெஃப் தொடர்புடையது எது? குழந்தைகள் நலம். தொழில் புரட்சி எந்த நாட்டில் தொடங்கியது? இங்கிலாந்து. தேசிய நெடுஞ்சாலை 44 எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது? காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை. இந்தியாவில் அதிக மழை பெறும் இடம் எது? மௌசின்ராம். குளிர்சாலை அதிகம் காணப்படும் மாநிலம் எது? தமிழ்நாடு. மின்சார உற்பத்தி செய்ய அதிகம் பயன்படுவது எது? நிலக்கரி. 3ஆம் துறை எதை சார்ந்தது? சேவைத்துறை. பெருங்கடல் உப்புத்தன்மை அதிகமாக காணப்படுவது எது? அட்லாண்டிக் பெருங்கடல். மலையகம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது? நீலகிரி. பெரியார் அணை எங்கு உள்ளது? தேனி மாவட்டம். சதுர்யுகம் என்ற சொல் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மகாபாரதம். திலகவாடி போரில் ஆங்கிலேயரிடம் தோற்றவர் யார்? ஹைதர் அலி. விடுதலை இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்திய தேசிய காங்கிரஸ் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1885. பிளாசிப் போர் எப்பொழுது நடைபெற்றது? 1757. வெள்ளையர் இந்தியாவிலிருந்து வெளியேறு இயக்கம் எப்பொழுது நடந்தது? 1942. சத்யஜோதி யாரை குறிக்கிறது? சமூக சீர்திருத்தவாதி. திருவரங்கம் பிராமணம் என்பதை எதனை சார்ந்தது? வைணவம். திருக்கோயிலூர் எதற்கு புகழ்பெற்றது? சங்க இலக்கியம். அலெக்சாண்டர் இந்தியாவைக்கு எந்த ஆண்டு வந்தார்? கிமு 326. கங்கை கொண்ட சோழபுரம் எங்கு அமைந்துள்ளது? தஞ்சாவூர் மாவட்டம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை நியமிப்பவர் யார்? சபாநாயகர். மக்களவை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நியமிக்கப்படுகிறது? 5 ஆண்டுகள். அரசியலமைப்பு சட்டசபை தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. நீதித்துறை எத்தனை நிலைகளில் செயல்படுகிறது? 3 நிலைகள். மாநில சட்டசபையின் மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாநில சட்டமன்றம். நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? மக்களவை உறுப்பினர். ஜனநாயகம் என்ற சொல்லின் பொருள் என்ன? மக்களாட்சி. இந்தியாவில் மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை? 28. இந்திய அரசியலமைப்பில் மூல உரிமைகள் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? 3ஆம் பகுதி. உலகின் மிகப்பெரிய எரிமலை எது? மௌனா லோஆ. மலைத்தொடர் என்றால் எதை குறிக்கும்? மலைக்கூட்டம். இந்தியாவின் தேயிலை தோட்டங்கள் அதிகம் காணப்படும் மாநிலம் எது? அசாம். மேற்கு தொடர்ச்சி மலை எங்கு தொடங்குகிறது? குஜராத். இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? சம்பார் ஏரி. மழைக்காடுகள் அதிகம் காணப்படும் பகுதி எது? கேரளா. இந்தியாவில் அதிக நதிநீர் வளங்கள் உள்ள மாநிலம் எது? பீகார்.
பனிமலை என அழைக்கப்படுவது எது? இமயமலை. மேகாலயா எதற்கு பிரபலமானது? அதிக மழை. சூரிய குடும்பம் மையத்தில் எது அமைந்துள்ளது? சூரியன். நிதி ஆணையம் எவ்வளவு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நியமிக்கப்படுகிறது? 5. வங்கியின் சேமிப்பு கணக்கு எதற்கு உதவுகிறது? பணம் சேமிக்க. சிறு தொழில் உதாரணம் எது? துணி நெய்தல். பெரிய தொழில் உதாரணம் எது? எஃகு ஆலை. தனியார் துறை எனப்படுவது எது? தனிநபர் நிறுவனம். வங்கிகள் வழங்கும் சேவைகள் எவை? கடன், சேமிப்பு, பரிவர்த்தனை. இவை அனைத்தும். வட்டி என்பதன் பொருள் என்ன? கடனுக்கு செலுத்தும் கூடுதல் தொகை. தேசிய வங்கி என்று அழைக்கப்படுவது எது? ரிசர்வ் வங்கி. வறுமை அளவிடப்படுவது எதன் அடிப்படையில்? வருமானம். ஏற்றுமதி என்பதன் பொருள் என்ன? வெளிநாட்டிற்கு பொருள் விற்பனை செய்தல். பொதுமக்கள் உரிமை சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? 1960. சர்வதேச பெண்கள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 8. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. சர்வதேச தொழிலாளர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? மே 1. சர்வதேச குழந்தைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 14. இந்தியாவின் திட்ட ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1950. அணு ஆற்றல் நிலையம் எங்கு அமைந்துள்ளது? கல்பாக்கம். சர்வதேச சுகாதார நிறுவனம் தலைமையகம் எங்கு உள்ளது? ஜெனீவா. சர்வதேச நாணய நிதியம் எங்கு அமைந்துள்ளது? வாஷிங்டன். உலக வங்கியினுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? வாஷிங்டன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.